ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ரொம்ப சூப்பரான எபிசோட். ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணங்கள் பேக் டு பேக் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் எப்படா வருவாங்க, எப்போ உண்மை தெரியும், உண்மை தெரிஞ்சா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா. ஃபைனலி குமரன் வந்து எல்லா உண்மையும் அவங்க நிவின் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எப்படி அம்மா அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி காவேரி பிரெக்னெண்டா இருக்கான்ற தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, எப்படி சொல்றது, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆன மாதிரி காமிச்சாங்க. பட் இருந்தாலும் நம்மளால நம்ப முடியல. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நான் கூட ஒரு செகண்ட் நம்பிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரியாக்ஷன், அந்த பேசுற விதங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது ஆக்சுவலா. உடனே ஹாப்பியா போயிட்டு காவேரி அக்காவை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. இன்னொரு சைடு நம்ம சாரதா அம்மா ஒரே அடியா சேஞ்ச் ஆக்கிட்டாங்க. அவங்க மாப்பிள்ளைக்காக தடல் புடலா விருந்தெல்லாம் சமைச்சு இனிமே அந்த பையனை வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கங்கா கிட்ட ரொம்ப புகழ்ச்சியா பேசினாங்க. ஃபைனலி நிவினன் யமுனா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அக்காவை ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ ஃபேமிலியை எல்லாரும் சேர்த்து வச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அழகா கும்பல உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா கங்கா வந்து நின்று பரிமாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரச்சனைக்கு வந்து இப்போதான் பேஸ் போட்டிருக்காங்க. பிகாஸ் எல்லாரும் கும்பலாக உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேயே ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அங்கே கூட தள்ளி அவங்கள உட்கார வச்சிருக்கலாம். பட் சாரதம்மா வந்து வேணான்னு இப்போ சாப்பிட தேவையில்லை, நீ அப்புறம் சாப்பிடு, ஏற்கனவே இருக்கவங்களுக்கே இடம் பத்தலைன்ற மாதிரி கங்காவை ரொம்ப எப்படி சொல்றது நோக்கடிச்சிட்டாங்க. எனக்குமே அது வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அவங்களே உட்கார வச்சிருக்கணும். பட் கங்காவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க தான் ஆக்சுவலாக. இவ்வளோ நாளாக கங்காவை தாங்கன்னு தாங்கினாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து. பட் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஜம்ப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பட் எனிவேஸ் கண்டிப்பாக இது மூலமாக அப்கமிங்கில் ஏதாவது ஒரு கோளாறு வரும் அப்படின்னு தோணுது. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி. ஈவன் இன்னைக்கு நிவினுடைய மைண்ட் வைஸ்லாம் வேற லெவல் ஹைலைட். வீட்டில் வந்து தலைவலின்னாரு குமரன் கிட்ட. பிகாஸ் அவங்க பைக்கில் கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யமுனா என்னதான் எல்லாருக்கிட்டும் அப்படியே சாரி கேட்டுட்டு இருந்தாலும் நிவினுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே சரி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் விடையுமே யமுனாவை அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காரு நிவின் மட்டும்தான்றது இதுக்கு இன்னும் கிளியர் ஆகிடுச்சு. எஸ், விஜய் கிட்ட சாரி கேட்டாங்க, காவேரி கிட்ட சாரி கேட்டாங்க. அண்ட் ஃபைனலி குமரன் வந்து விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்டா இருக்க விஷயம் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் நிவினுக்கு தான் தெரியும். ஈவன் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போனாரு அப்படின்னு சொன்னதும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதோ ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு நிவினுடைய மைண்ட் வைஸ் வேற. ஏன்னா யமுனா வந்து இவர் ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோன்னு 1 செகண்ட் சந்தேகப்படுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் வந்து நிஜமாவே திருந்திட்டாங்களா, ஒரே எபிசோட்ல எப்படி திருந்த முடியும் இப்படி ஒரு கேரக்டர். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தேகம் முத்தி போய் இருந்தாங்க. நார்மல் சந்தேகத்துல இருந்தா பரவாயில்ல. ஸோ இப்படி ஒரு கேரக்டரை இப்படி ஒரே எபிசோட்ல திருந்துற மாதிரி காமிச்சா நம்மளுக்குமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ 1 செகண்ட் அவங்களுடைய சந்தேக படலம் வந்து ஆரம்பமாகிடுச்சு. அது நிவினுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க அவ்வளோ அழகாக கெஸ் பண்ணி வைக்கிறாரு அவங்க ஒய்ஃபை. ஸோ அப்கமிங்கில் கங்கா ஒரு சைடு வேற மாதிரி ப்ராப்ளம், இங்கே ஒரு சைடு வேற மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம வீக்காக வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எனிவேஸ் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. சேர்ந்து எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவன் எல்லாரும் இப்போ ஹாப்பியாக இருக்கும்போதே காவேரி வந்து கொஞ்சம் உம்முண்டா இருப்பாங்க. ஏன்னா விஜய் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லும் போது எப்பவுமே நீ ஹாப்பியாகவே என்ஜாய் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இப்படி இழுத்ததும் அவங்க தோல்ல சாஞ்ச அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இன்னைக்கு ஹைலைட்டா மக்களே வீடியோட மேக் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.